வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறுல ஹிஸ்டரியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரசர்கள் அவங்களோட சிறப்பு பெயர்கள். சரிங்களா? கிங்ஸ் அண்ட் தேர் டைட்டில்ஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஏரியா தான். பேசிக்கா ஒரு கொஸ்டின் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு நேம் குடுத்துட்டு, யாரு எந்த அரசர் இவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்ற மாரிலாம் கொஸ்டின் குடுக்குறாங்க. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அசோகரு. இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேவனாம் பிரியதர்சி அப்படின்னு 2 பேர் இருக்கு. சரிங்களா? தேவனாம் பிரியதர்சி. சரியா? அசோகர் பிரியமா இருப்பாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 2வதா பிந்துசாரர் அம்ரிகாட். சரிங்களா? அம்ரிகாட் அப்படின்னு அழைக்கப்படுறவர் பிந்துசாரர். அடுத்து கனிஷ்கருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவபுத்திரர். சரிங்களா? தேவபுத்ரா. 2ஆம் அசோகர் என்று அழைக்கப்பட்டவர் யாரு தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கனிஷ்கர். சரிங்களா? கனிஷ்கர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் அசோகர் தேவபுத்திரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரகுப்தா 1. சரியா? 1ஆம் சந்திரகுப்தர். இவரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாராஜாத்தி ராஜா. சரிங்களா? மகாராஜாத்தி ராஜா என்று அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா சந்திரகுப்தர் 1. அடுத்தது பரம்பகவத் அப்படின்னு அழைக்கப்பட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்திரகுப்தர் 1. சரிங்களா? மகாராஜாத்தி ராஜா பரம்பகவத். அடுத்து சமுத்திரகுப்தா. சரியா? கவிராஜா. இந்த கொஸ்டின் கேட்டுட்டாங்க. சரிங்களா? கவிராஜா என்று அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர். அதுக்கப்புறம் இந்தியன் நெப்போலியன் அப்படின்னு யாரை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர். சரிங்களா? சமுத்திரகுப்தர். சரி, அடுத்தது சந்திரகுப்தா 2. 2ஆம் சந்திரகுப்தர். இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரமாதித்யா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதுக்கப்புறம் சாகரி. சரிங்களா? விக்ரமாதித்யா சாகரி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். அதுக்கப்புறம் ஹர்ஷவர்தன் சிலாதித்யா. இவர் விக்ரமாதித்யா. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலாதித்யா. சரிங்களா? சிலாதித்யா என்று அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்தன். சரி, அடுத்து புலிகேசி 2. சரிங்களா? 2ஆம் புலிகேசி. புலிகேசி 2வை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா பரமேஸ்வர் என்று அழைக்கப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புலிகேசி 2. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. பரமேஸ்வர். சரிங்களா? பரமேஸ்வர் என்று அழைக்கப்படுவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் புலிகேசி. அடுத்தது மகேந்திரவர்மா 1. முதல் மகேந்திரவர்மன். சரிங்களா? அல்லது 1ஆம் மகேந்திரவர்மன். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? சித்திரகார புலி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் விசித்திர சித்தா. சரிங்களா? விசித்திர சித்தர் என்று அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் மகேந்திரவர்மன். சரியா? அடுத்தது நரசிம்மவர்மனை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர். வாதாபி கொண்டான் மாமல்லன் அல்லது மகாமல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. மகாமல்லன் இல்லை அப்படின்னா மாமல்லன். சரிங்களா? வாதாபி கொண்டான் அண்டு மகாமல்லன். சரியா? நரசிம்மவர்மன். சரி, அடுத்து ராஜராஜ சோழன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஜெயம் கொண்டான். அதுக்கப்புறம் சோழ மார்த்தாண்டா. அதுக்கப்புறம் மும்முடி சோழன், அருண்மொழி, ராஜ்கேசரி, கேரளாந்தகா அப்படின்லாம் யாரை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜ சோழன். சரிங்களா? அருண்மொழி ராஜாவா இருந்தாரு. அவர் யாரு அப்படின்னா சோழராஜன். அதனால சோழ மார்த்தாண்டன். சரிங்களா? கேரளா ஜெயம் கொண்டான். சரியா? கேரளாந்தகா. கேரளாவை ஜெயிச்சதுனால ஜெயம் வெற்றி பெற்றுட்டாரு. அதனால ஜெயம் கொண்டான். கடைசியா எதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா மும்முடி சோழன். சரியா? மும்முடி சோழன். சரியா? ஜெயம் கொண்டான், சோழ மார்த்தாண்டா, மும்முடி சோழன், அருண்மொழி, ராஜகேசரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளாந்தகன். சரி, அடுத்து ராஜேந்திர சோழன். இவருக்கு 2 பேர். கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான். சரிங்களா? கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் என்று அழைக்கப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜேந்திர சோழன். சரி, அடுத்தது குத்புதீன் ஐபக். லக்பாக்ஸா என்று அழைக்கப்பட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குத்புதீன் ஐபக். அதுக்கப்புறம் அவுரங்கசீப்போட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆலம்கீர். இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். சரிங்களா? ஆலம்கீர். ஹூ வாஸ் கால்ட் அஸ் ஆலம்கீர் அப்படின்னு கேட்பாங்க. அவுரங்கசீப். அதுக்கப்புறம் அக்பர், ஜெகதீஸ்வரா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி ஸ்வரூபா. அதுக்கப்புறம் இஸ்லாம் அதில் அப்படின்றலாம் அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்பர். சரிங்களா? இப்போ டெல்லி ஸ்வரூபா, இஸ்லாம் அதில்னா கூட நீங்கள் அக்பர்னு கெஸ் பண்ணலாம். ஆனால் ஜெகதீஸ்வரா அப்படின்ற பேர் கொடுத்துட்டு எந்த அரசர்னு கேட்டாங்க அப்படின்னா கெஸ் பண்ண முடியாது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஜெகதீஸ்வரா, டெல்லி சுரூபா மற்றும் இஸ்லாம் அதில் என்று அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்பர். அதுக்கப்புறம் கிருஷ்ணதேவராயரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா போஜ். சரிங்களா? ஆந்திராவின் வீரர். சரிங்களா? ஆந்திரா போஜ். அதுக்கப்புறம் யவனராஜா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தாபனசாரியா. சரிங்களா?
ஸ்தாபனச்சாரியா என்று அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். ஆந்திரா போஜ், யவனராஜா, ஸ்தாபனசாரியா என்று அழைக்கப்பட்டவர் எல்லாம் யாரு அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். அப்புறம் குமாரகுப்தா, மகேந்திராதித்யா. இந்த ஆதித்யான்றதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. குமாரகுப்தருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திராதித்யா. சரிங்களா? குனிகா என்று அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா அஜாதசத்ரு. சரியா? அஜாதசத்ரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குனிகா. அடுத்தது முகமது பின் துக்ளக், உலுகா கான் அப்படின்னு அழைக்கப்பட்டது. சரிங்களா? உலுக்கான் ஆர் உலுகா கான். சரிங்களா? உலுக்கான், முகமது பின் துக்ளக்கு. இவரோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூனா கான். சரியா? ரியல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனா கான். சரி, அடுத்து முகமது கஜினி, யாமின் உத் தௌலா என்று அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முகமது கஜினி, யாமின் உத் தௌலா. சரி, அடுத்து ஷெர்ஷாவை பொறுத்தளவு ஷேர்கான் அவர் தான். ஷேர்கான் சொன்னாலும் அவர் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்ரத் ஐ ஆலா. சரிங்களா? ஹஸ்ரத் ஐ ஆலா அப்படின்னு அழைக்கப்பட்டதும் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா. சரி, அடுத்து பைராம் கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்பரோட பாதுகாவலனாக இருந்தவர். அவருக்கு நிக்நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கான் பாபா. சரிங்களா? கான் பாபா என்று அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பைராம் கான். அடுத்து சேரன் செங்குட்டுவன். சரிங்களா? செங்குட்டுவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரசேரா அப்படின்னு பேர் இருக்கு. சரிங்களா? ஏரச்சேரன் என்று அழைக்கப்பட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செங்குட்டுவன். அடுத்தது சிவாஜியை பொறுத்தவரை நமக்கு தெரிஞ்சதுதான். சத்ரபதி என்று அழைக்கப்பட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி. அதுக்கப்புறம் மவுண்டைன் ராட்னு சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப். சரிங்களா? சத்ரபதி மலை எலி அப்படின்னு சொல்றாங்க. மலை எலி என்று குறிப்பிட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுரங்கசீப். அடுத்தது சேரார் ரூலர்ஸ், பொதுவான காமன் நேம்ஸ். இந்த மூணையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சேரர்களுக்கு பொதுவான பேர் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வானவரம்பன், வானவன், கூட்டுவன், இரும்பொறை, வில்லவர். இப்படின்லாம் யாரை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேரர்களை சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோழா ரூல்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள சென்னி, அடுத்து வளவன், கிள்ளி அப்படின்லாம் சொல்றாங்க. சரிங்களா? சென்னி, வளவன் மற்றும் கிள்ளி. அடுத்தது பாண்டியா கிங்ஸ், பாண்டியர்களை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்னவர், மினவர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மின்னவர் அல்லது மினவர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த மாதிரி காமன் நேம்ஸு சேரா, சோழா, பாண்டியாஸ்க்கு காமன் நேம்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீதி எல்லாத்துக்குமே அவங்களோட டைட்டில்ஸ். சரியா? இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இதை மட்டுமே நீங்கள் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. சரியா? இதை படித்தாலே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். சரி, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.